மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டில் உள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன். இங்க ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க உடனே பயனடைறாங்க. இதோட சேர்த்து 1 வீக்ல அவங்களுக்கு ருபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். என் பேர் இன்பதகன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு, பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகுது. என் பேரு கஸ்தூரி. நாங்கள் எங்கள் பேங்க் குழுவுக்காக எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கடன் ஆகட்டும், பேங்க்ல லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் சிந்து நதி குழு. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளா இருந்தாலும் இங்க வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகுவலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.